ஃபர்ஸ்ட் மேட்சை நம்ம வந்து நார்த்தாமலை விசஸ் முத்துடையான்பட்டி டாஸ் போடுறாங்க. டாஸ் வின் பண்ணி வந்து முத்துடையான்பட்டி. இந்த ஆட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் முத்துடையான்பட்டி விசஸ் நார்த்தாமலை. இந்த மேட்ச்சுக்கு வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பால் யூஸ் பண்ணும், ஒரு ஓவர் மட்டும் தான் பவர் பிளே. டாஸ் வின் பண்ணி வந்து முத்துடையான்பட்டி வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 6 லைன் ஃபுல்லாக பாருங்கள், கலர் கொடியை அழகாக uniக்கான்னு சொல்லலாம். நல்லா இருக்குது வியூ கொஞ்சம் பார்க்க. இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் பிச்சும் சரி அதுக்கேற்றாப்புல தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மேட்சுக்காண்டியே. முத்துடையான்பட்டிக்கு ஓப்பனிங் பாலராக நம்ம வீரமுத்து, நார்த்தாமலைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா நம்ம சுந்தரன் பார்த்திபன். பவர் பிளே போட வீரமுத்து ஸ்ட்ரைக்கில், சுந்தர் நான் ஸ்ட்ரைக்கில், பார்த்திபன் பவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லாக்கிங் லென்த் லாங் ஆனில் போயிருக்கு, ஃபில்டருக்கு தலைக்கு மேலே விரட்டி போயிருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். ஒரு ஷாப் சிங்கிள், செகண்ட் ஆஃப்ல இழுத்து போட்டிருக்காங்க. டாட் பாலை பற்றி பண்ணுறாங்க ஒரு சிங்கிளுக்கு அப்புறம். நல்ல டெலிவரி சொல்லலாம் வீரமுத்து கையிலேருந்து. தேடும் அதே லைன் இந்த டைம் கேப்ல போயிருக்கு, ஆஃப் சைடில் 4க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பா 4 தான். அங்க ஒரு 4 ஒரு பால் நட் பண்ண அடுத்த பாலை வெயிட் பண்ணி கரெக்டா கேப்ல ஒரு 4 பதிவு பண்ணிக்கா சொல்லலாம் பார்த்தி. இந்த டோர்னமெண்ட்ல முதல் 4 பதிவு பண்றாங்க சொல்லலாம் ஸ்ட்ரைக்ல பார்த்திபன். நெக்ஸ்ட் ஒன் அதே லைன் இந்த டைம் மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். டாட் பாலை பதிவு பண்றாங்க, கம்பேக் கொடுக்க சொல்லலாம். ஒரு 4க்கு அப்புறம் அவர் கையில இருந்த நல்ல டெலிவரி, பெரிய செட்டுக்கு போயிடுச்சு. சரியான ஹைட்ல போயிருக்கு. அங்க மிட்விக்கெட்ல 6க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்க ஒரு 4. இந்த ஓவரில் மட்டும் 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்திபன். ஓவர் ஸ்டிக்லேருந்து இப்போ ஆரோ ஸ்டிக்ல ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் போயிருக்கு. லாங்கானில் கேப்ல பேருக்கு சொல்லலாம். 4க்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு 4. கடைசி 2 பந்துக்கு 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்திபன். இந்த ஓவரில் மட்டும் 3 4 கொண்டு வந்திருக்காங்க. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, விக்கெட் யூஸ் பண்ணாமல் 13 ரன் கொண்டு வந்திருக்காங்க. சரியான பார்ட்னர்ஷிப் சொல்லலாம். பவர் பிளே அவங்க டீம் காண்டி நல்லா யூஸ் படுத்திருக்காங்க. செகண்ட் ஓவர் படம் அருண் ஸ்ட்ரைக்கில் சுந்தர் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சாங்க. பேட்டில் சரியாக படல சொல்லலாம். அருமையாக ஃபீல் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக விட்டு 2க்கு வாய்ப்பு இருந்திருக்கும். குட் ஷாட், டாட் பால், செகண்ட் ஒன் அதே லைன் அட்டாக்கிங் டீல் சொல்லலாம். லெக் பை ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன். போன ஓவரில் வந்து 3 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். யாக்கிங் லென்த் ஸ்லிப் லேப் இருக்கு, ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் குட் ஷாட் எடுத்து அடிச்சுக்க சொல்ல. சரியான ஹைட்ல போயிருக்கு. 6க்கான வாய்ப்பா பார்ப்போம். அங்க ஒரு 6. இந்த டோர்னமெண்ட்ல முதல் 6 பதிவு பண்றாங்க சுந்தர். ஃபிஃப்த் ஒன் அதே முயற்சி அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. நேருக்கு நேர் லாங்கான்ல போயிருக்கு. இந்த முறை அங்க மிஸ் பண்ணிருக்காங்க. அங்க 4. இந்த பாலுக்கு மட்டும் 5 ரன் மொத்தம். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. ஃப்ரீ ஹிட் பால் ஸ்ட்ரைக்ல சுந்தர். ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சுக்க. சரியான ஹெல்ப் எக்ஸல்ல கண்டிப்பா இதுவும் 6க்கான வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு 6 ஃப்ரீ ஹிட் பாலை நல்லா யூஸ் பண்ணிக்காம சொல்லலாம் சுந்தர். ஒரு 6 பதிவு பண்ணிக்காங்க. இது வரைக்கும் இந்த ஓவரில் மட்டும் 2 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் குட் ஷாட் பேட் சரி லாங் ஆஃப்ல போயிருக்கு. நேருக்கு நேரு 2க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 33 ரன் கொண்டு வந்திருக்காங்க. சரியான பார்ட்னர்ஷிப் சொல்லலாம். தேர்ட் ஓவர் கூட அப்போன் ஸ்ட்ரைக்கில் சுந்தர் ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் டைமிங் கிடச்சிச்சு. பாயிண்டில் போயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க. அங்கே ஒரு அதுக்காண்டி ஃபில்டர் வச்சு 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈஸி டபுள், செகண்ட் ஃபுல் டாஸ் பால் சரியான ஹைட்ல போயிருக்கு. ஸ்கொயர் லெக்ல 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அங்கே அம்பேர் என்னன்னு பார்த்துட்டு கொடுப்பாங்க. அங்கே ஒரு 6 ஃபுல் டாஸ் பால் நல்லா யூஸ் பண்ணிக்க சொல்லலாம் சுந்தர். ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பாலில். போன ஓவரில் 2 6 பதிவு பண்ணாங்க சுந்தர். அதே மாதிரி இந்த ஓவர்லையும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல போயிருக்கு. இந்த முறை அங்கே அம்பேரை பார்த்துட்டு என்னன்னு கொடுப்பாங்க. 6 பேக் டு பேக் தொடர்ந்து 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க சுந்தர். அதே முயற்சி அதே திசையில பேருக்கு இந்த முறையும் 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. குட் கேட்ச், கம்பேக் கொடுத்துருக்காங்க. அப்புன்
2 6 அடிக்கிற பேட்ஸ்மேன் இந்த இடத்துல சுந்தரோட விக்கெட் எடுத்து சொல்லலாம். ஆனால் சுந்தர் வந்து நல்ல பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் இருந்தும் இந்த ஓவர் வரைக்கும் நல்ல ஸ்கோர் பதிவு பண்ணாங்க அவங்க டீம் காண்டி. 100 பேட்ஸ்மேன் சுரேஷ் யாக்கிங் லென்த் அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ குட் ஷாட், டாட் பால், லாஸ்ட் ஒன். டைமிங் கிடச்சிச்சு, ஆஃப் சைடில் போயிருக்கு. 2க்கான முயற்சியும் பார்ப்போம். சிங்கிள் டபுளாக மாற்றவங்க பார்ப்போம். சிங்கிள் 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 48, 1 விக்கெட்டு. நார்த்தாமலை 4th ஓவர் பிரகாஷ் ஓவர் சைடு ஃபர்ஸ்ட் ஒன். யாக்கிங் லென்த் குயிக்காக போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரகாஷ். செகண்ட் ஃபுல் டாஸ் பால் அவுட் சைட் ஏஜ். ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். குத்தி கட்டாயிரும், ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தி. குட் ஷாட், எடுத்து அடிச்சிருக்காங்க. ஃப்ளாட்டாக போயிருக்குன்னு சொல்லலாம். அங்கே ஒரு 6 வெயிட் பண்ணி கரெக்டாக டைமிங் பால நல்லா யூஸ் பண்ணி சொல்லலாம். பார்த்திபன் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. காற்று வேற ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நல்லா ஃபேவராக இருக்குது. அது இல்லாமல் இந்த கிரவுண்டு வந்து சர்க்கிள் வந்து 6 லைன்லாம் கொஞ்சம் கம்மி தான். பெரிய சட்டு கண்டிப்பாக அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன். அதே முயற்சி சரியா பண்ணல. லாங் ஆஃப்ல போயிருக்கு இந்த முறை. சிங்கிள் டப்லாம் மாற்றவும் பார்ப்போம். குட் ஷாட், சிங்கிள். 5th ஒன். யாக்கிங் லென்த் பேட்டில் சரியா பண்ணல. ஃபில்டர் கைக்கே போயிருக்கு. டாட் பால். அட்டாக்கிங் டெலிவரி பேட்டில் சரியா பண்ணல. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃப்ரட்டி வந்திருக்காங்க. கண்டிப்பாக சிங்கிள் டாப்லாம் மாற்றுவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கால. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தா ஈஸி டபுள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 58, 1 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் பட அப்போன் இவருக்கு 2 ஓவர். ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன் ஓவர் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். போன பால் ஒயிட். யாக்கிங் லென்த் லாங் ஆனில் போயிருக்கு. குட் ஷாட், சிங்கிள். செகண்ட் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். குட் ஷாட், நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிருக்கு. 6க்கான வாய்ப்பும் பார்ப்போம். லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ சுரேஷோட விக்கெட் சொல்லலாம். பேட்ஸ்மேன் உடச்சு போட்ட பாலை கிளியர் பண்ண பார்த்தாங்க. அருமையாக லைனை பிடிச்சி ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. அப்போ 4th ஒன். அதே லைன் பேட்டில் சரியா படல. லாங் ஆனில் போயிருக்கு இந்த முறை. மிஸ் பண்ணிக்கா சொல்லலாம். பிடிச்சிருந்தா ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருந்துருக்கும். கண்டிப்பாக 2 அளவு பண்ண நினைக்கிறேன். சொல்லிட்டாங்க ஒரு சிங்கிள். 5th ஒன் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன். லோட்டாஸ் லாங் ஆனில் போயிருக்கு இந்த முறையும். சிங்கிள் டாப்லாம் மொத்தம் பார்ப்போம். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமே அதிகமாக இருக்கனால ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன். பேட்டில் சரியா படலை. லெக் சைடில் போயிருக்கு. இந்த பாலை எடுக்கலை. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. அப்பீல் பண்ணுறாங்க விக்கெட்டுக்கு. அம்பையர் என்னன்னு பார்த்து டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சிங்கிள் வர்றான் அவுட். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 64, 2 விக்கெட்டு. 5 ஓவருக்கு 65 ஆடணும். பவர் பிளே போட சுரேஷ் ஸ்ட்ரைக்கில். அப்பூன் ஓவர் சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பிச்சு பேட்டில் சரியா படலை. ஃபில்டர் கேப்பில் போயிருக்கு. அங்கே மிட்வீட்டில் போயிருக்கு. 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். ஒரு ஷாப் கண்டிப்பாக 2வது கிடைக்கும். ஈஸி டபுள். செகண்ட் ஒன். டாப் பேஜ் ஆயிருக்கு. சரியான ஹைட்டில் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தோம். குயிக்காக இருந்தால் பிடிச்சிக்கலாம். இந்த பாலை எடுக்கலை. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தேர்ட் ஒன். அதே மிச்சு குட் ஷாட் எடுத்து அடிச்சுக்கா சொல்லலாம். மிட் வீட்டில் 6க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அங்கே ஒரு 6 வெயிட் பண்ணி கரெக்டாக அங்கே மிட் வீட்டில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ 4th ஒன். அதே முயற்சி நல்ல வேரிசன் சுரேஷ் கையிலேருந்து. ஒரு 6க்கு அப்புறம் நல்ல டெலிவரி அவர் கையிலேருந்து தட்பால பதிவு பண்ணுறாங்க. ஸ்லோ ஏர் பேட்டர் செய்ய பண்ணலாங்களா. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். குயிக்காக இருந்தால் கேட்ச் பிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு ஸ்டாப், சிங்கிள். லாஸ்ட் ஒன். ரிவர்ஸ் டேக் பேட்டில் பட்டிருக்கு. கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் தலைக்கு 4க்கான வாய்ப்பும் பார்த்தா அங்கே ஒரு 4. கடைசி ஒரு வந்து 4 பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 15 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். செகண்ட் ஓவர் பட பார்த்திபன் ஓவர் சைக்கிள் ஸ்ட்ரைக்கில். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்.
ஸ்லோயர் அவுட் சைட் ஆச்சு, விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். குயிக்காக இருக்கலாம். இந்த பாலை எடுக்கல, கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கனால சிங்கிள். செகண்ட் ஒட்டச்சு போட்ட பால டாப் ஏஜ் இருக்கு, விக்கெட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. யாருமே தட்டி விட்டு கேட்ச் மிஸ் சொல்லலாம். முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்திபன். ஒன்றரை பேட்ஸ்மேன் சதீஷ். அதே லைன் இந்த இதுவை மிட் வீட்டில் போயிருக்கு, கண்டிப்பாக யாருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அங்கே ஒரு பேர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே ஒரு 4. இவர் சந்தித்த முதல் பந்தில் ஒரு 4 பதிவு பண்ணிக்காங்க சதீஷ். நெக்ஸ்ட் ஒன் அதே முயற்சி, அதே திசையில பேருக்கு இந்த முறையும் 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அங்க ஒரு 6 சதீஷ் போன பால ஒரு 4 பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த பால்ல ஒரு 6 கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். 2 பாலுக்கு 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4 ஒரு 6 சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அதே முயற்சி, பேட்ல சரியா போல சொல்லலாம். கேப்ல போயிருக்கு, சிங்கிள் டபுளா மொத்தமா பார்ப்போம். கண்டிப்பா டைமிங் அதிகமா இருக்கலாம், டபுள் எடுத்துருவாங்க. குயிக்கா இருந்தா ரன் அவுட் பண்ணிக்கலாம். ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் டாட் பால், கடைசி ஒரு பந்த அருமையான இடத்துல போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க பார்த்திபன். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 28, ஒரு விக்கெட். முத்துடாயம்பட்டி 18க்கு 30 ஆடணும். தேர்ட் ஓவர் போட நம்ம சுந்தர் ஸ்ட்ரைக்ல அப்புன் ஆரம்பிச்சிருந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு, பேட்ல சரியா பண்ணல, விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புனுக்கு லைஃப் கொடுத்துருவான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சதீஷ். டாப் ஏஜ் ஆயிருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். குட் கேட்ச், அருமையாக கீப்பர் பண்ணிக்க சொல்லலாம் பார்த்திபன். இந்த இடத்துல 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சுந்தர். நியூ பேட்ஸ்மேன் அருண். ஒயிட் பால், போன பால் ஒயிட். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அருண். லொட்டாஸ் லாங்கன்ல பேருக்கு வெரைட்டி வந்திருக்காங்க. சிங்கிள். ஃபோர்த் பெரிய சட்டுக்கு முயற்சி, அருமையான வேரியேஷன் சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்றாங்க சுந்தர். அதே லைன் டாட் பால், பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க சுந்தர். நல்லா ஓவர் போட்டு எடுத்து சொல்லலாம். பெரிய ஸ்கோர் இது வரையும் கொடுக்காம அவங்க டீம் காண்டி நல்லா போட்டுட்டு இருக்காங்க இது வரையும். லாஸ்ட் ஒன் அதே லைன் டாட் பால், கடைசி ஒரு பந்தையும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க சுந்தர். 3 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 31, 2 விக்கெட்டு. 12க்கு 34 ஆடணும். ஃபோர்த் ஓவர் போட யோகேஷ் ஸ்ட்ரைக்ல அருண். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு, ஃபைனலில் போயிருக்கு, வெரைட்டி போயிருக்காங்க. 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இந்த பாலை எடுக்கல, அங்க ஒரு 4 ரிவர்ஸ்ல திரும்பி ஒரு 4 சொல்லலாம். ஃபைனலில் ஒரு 4 பதிவு பண்ணிக்காங்க அருண். செகண்ட் அதே லைன் ஸ்கொயர் லைன்ல போயிருக்கு இந்த முறை. குட் ஷாட், சிங்கிள். ஸ்ட்ரைக்ல அப்புன். லோட்டாஸ் கேப்ல போயிருக்கு, 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இந்த பாலை எடுக்கல, கண்டிப்பா டைம் 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். அட்டாக்கிங் டெலிவரி யாருமே சொல்லலாம். ஸ்டெம் லைன்ல போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டபுளுக்கு அப்புறம் பேட்டில் பட்டிருக்கு, நமக்கே தெரியல. ஆனால் அந்த பேட்ஸ்மேன் வந்து அவரே வந்து விக்கெட்டுன்னு சொல்லி வெளியே போகிறாங்க. 5th ஒன் நியூ பேட்ஸ்மேன் லாங்கனில் போயிருக்கு, சிங்கிள் கிடைக்கும். அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பாலை எடுக்கலை. சிங்கிளை டாப்பில் கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. டபுள். லாஸ்ட் ஒன் டாப் ஏஜ் ஆயிருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாலை எடுக்கலை. டபுள். கடைசி 2 பந்துக்கு 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க பேட்ஸ்மேன். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 42, 3 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட சுந்தர். இவருக்கு 2 ஓவர். 6க்கு 23 ஆடணும். ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், நேருக்கு நேரு போயிருக்கு லாங் ஆஃப்ல. 6க்கான வாய்ப்பும் பார்ப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்க, கண்டிப்பாக 2வது எடுப்பாங்க. இந்த பாலை எடுக்கலை. டாட் பால். செகண்ட் ஒன் டாட் பால். தேர்ட் ஒன் ஆஃப்ல இழுத்து போட்டிருக்காங்க. அவுட் சைட் எட்ஜ் ஆயிருக்கு, குத்தி கட் ஆயிரும். ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். டாட் பால்.
லோட்டாஸ் சரியா பல லாங்கல்ல பேருக்கு சிங்கிள் லாஸ்ட் ஒன் லாங் ஆஃப்ல போயிருக்கு. வின் பை நார்த்தாமலை. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணம் ஃபஸ்ட்டு நம்ம சுந்தரையும் அதே மாதிரி பார்த்திபனை சொல்லணும். 2 பேட்ஸ்மேனு சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு அதிகமாக ஸ்கோரை கொண்டு வந்த பேட்ஸ்மேன் சொல்லலாம். முக்கியமாக வந்து நம்ம சுந்தரை சொல்லலாம். ஏன்னா 6 வந்து அதிகமாக பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சொல்லலாம்.